ஹாய்மா, இன்றைக்கி வந்து ரவா பூரி சொல்லித்தரேன் பாருங்கள். ரவையை வந்து ஒரு டம்ளரில் அளந்து வச்சுக்கோங்க. எந்த டம்ளரில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சிடணும். சரிங்களா? 1.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை பாருங்கள், பச்சை மிளகா அதுக்கு தகுந்த சால்ட்டு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடணும். இதை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டிட்டு தண்ணி கொதித்த உடனே இந்த ரவையை அதில் போட்டு நம்ம கிண்டிடணும். சரிங்களா? கிண்டிட்டு சால்ட்டு சரி பார்த்துக்குங்க. அப்படியே ஆற வச்சுருங்க. ஓகேவா? நல்லா ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் கடாய் வச்சு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி அதை புரி மாதிரி சின்னதாக தட்டி அதில் பொரித்து எடுத்து சாப்பிட்ணும். இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க ரவா பூரி. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு கையில் ரவை கொட்டிக்கிட்டே நம்ம வந்து இதை கிளறணும். ஓகேவா? இல்லைன்னா உருண்டை கட்டிடும். ஓகேவா? இந்த மாதிரி மத்து போட்டு அது பாருங்கள், அழகாக கடைஞ்சிட்டேன். பார்த்தீங்களா? அது மாதிரி ஒருத்தரை ஊற்ற சொல்லுங்கள், ஒருத்தர் கடைங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்காமல் இருக்கும். ஓகேவா? இதை எடுத்து ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. இதை பாருங்கடா, இந்த மாவை வந்து நம்ம எண்ணெய் வச்சுட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போடும்போது இந்த பால்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இந்த மாதிரி முதல்ல பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கப்புறமா அதை பாருங்கடா, சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக இது பாருங்கள், நல்லா ரெட்டிஷ் ஆகணும். ஓகேவா? இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இதை அழகாக திருப்பிடணும். சரியா? இந்த மாதிரி திருப்பி 2 பக்கமும் செகப்பாக வறுத்ததுக்கப்புறமா நல்லா அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பரிமாறணும். ஓகேவா? ரவா பூரி இஸ் ரெடி. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணணுண்டா. ஹாய்மா, பார்த்தீங்களா பூரி வந்து எப்படி இருக்குதுன்னு? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு, டிஃபன் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. நிறைய இன்க்ரீடியன்ஸோ மசாலாவோ எதுவுமே கிடையாது. இதை பார்த்தீங்களா, 2 பக்கமும் நல்லா ரெட்டிஸாக சுட்டு எடுத்தாச்சு. ஓகேவா? இதுவே வந்து உங்களுக்கு ஆயில் வேண்டாம், எனக்கு வந்து பூரி மாதிரி வேண்டாம், அது ஆயில் நிறைய செலவாகும்ன்ற நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோசைக்கல் வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டி சுடுற மாதிரி அந்த மாதிரி சுட்டு 2 பக்கமும் சிகப்பாக சுட்டு எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரவா பூரி. ஓகேவா? தேங்க்யூ.